தொல்லை தந்த ஆங்கிலேயர்கள் தொலைந்து எல்லையில்லா வளர்ச்சியில் இன்று வளர்ந்து இரத்தம் வடிந்து யுத்தம் புரிந்து சித்தம் சிதைந்து உயிர் தியாகம் செய்த நமது சுதந்திர போராட்ட தியாகிகள் அனைவருக்கும் என்னுடைய வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 80வது சுதந்திர தின விழா கொண்டாட்டம். சுதந்திரம் அடைந்து சுதந்திரமாக இருப்பது ஆண்களா பெண்களா ஏண்டா? அதுதான் சுதந்திரம் அடைஞ்சிச்சு இல்லடா, அப்புறம் என்னடா அதுல ஒரு ஆண்களா பெண்களான்ட்டு அதுதான் எங்க விஷயமே இருக்கு. சுதந்திரத்தை நம்ம ஆங்கிலேயர்கிட்ட நம்ம வாங்கிட்டோம். ஆனா அதுக்கப்புறம் இந்த ஆண்கள்ட்ட இருந்து சுதந்திரம் வாங்க முடியலன்னு பெண்களும், இந்த பெண்கள்ட்ட இருந்து நாங்க சுதந்திரமா இருக்க முடியலையேன்னு ஆண்களும் குழப்பத்தில் இருக்கிறாங்க. சுதந்திரமா இருப்பது பெண்களை விட ஆண்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் அணியில ஒரு 3 பேர் பேச வந்திருக்காங்க. முதல் பேச்சாளர் நமது செல்வி சவுண்டு சத்யா. இரண்டாவது பேச்சாளர் நமது தாறுமாறு தாரா. அடுத்தபடியாக இது நம்ம நாடு இந்தியா, என் பேரு சந்தியாவா, இதுக்குள்ளதான் வந்தியா. மூன்றாவதாக நமது சந்தியா அவர்கள். அடுத்து சுதந்திரக்கு அப்புறம் சுதந்திரமாக இருப்பது பெண்கள் தாங்க, ஆண்கள் நாங்க எங்க சுதந்திரமா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்களில் 3 பேர் பேசுறதுக்கு வந்திருக்கிறாங்க. சரிங்களா? அதில் முதல் பேச்சாளர் நமது சீனிச்சாமி என்ற சீனி. ஒழுங்கா பேசிட்டு வாணி அப்படின்ட்டு வீட்டுக்காரம்மா சொல்லி அமைச்சிருக்காங்க. அப்பவே சொல்றாரு, இதுலயும் எங்களுக்கு சுதந்திரமா பேச கூட எங்களுக்கு சுதந்திரம் இல்லையே சார் அப்படின்னு சொல்லிட்டு போன்ல பேசி புலம்புறாரு. வைரமாக பேசக்கூடிய நமது வைரவநாதன் அவர்கள். இவர் பேசும்போது வெந்நீரை தெளிச்ச மாதிரியே பேசுவார். வெந்நீர், அவர் பேரு பன்னீரா இல்ல வெந்நீரான்னு தெரியாது, அந்த மாதிரி வெந்நீர் போன்று பேசக்கூடிய நமது பன்னீர் அண்ணன் அவர்கள். அப்புறம் நடுவில் இடைஞ்சல் பண்றதுக்கு நடுவர் நான். வீடியோல பாக்குறவங்க என்னடா ட்ரெஸ் மாத்தி உட்காந்து நினைக்கிறேன்னா, நேற்று கேன்சல் ஆயிடுச்சு. கடவுள் மேல பாரத்தை போட்டு இப்ப நம்ம ஆரம்பிக்க போறோம். முதல் பேச்சாளராக செல்வி சத்யா அவர்கள் வருகிறார். எங்கள் பணியாளர்களின் ஜனநாயகனாக இருந்து கொண்டிருக்கும் எங்கள் ஜனநாயகன் நடுவர் அவர்களே, இன்று என்ன தலைப்பு? சுதந்திரமாக இருப்பது ஆண்களா பெண்களா? அதானே? நான் ஆண்களை பார்த்து ஒன்றே ஒன்று கேட்கிறேன். என்னம்மா கேட்க போற? இது எசக புசகா கேட்டாதாம்மா, நான்லாம் மானஸ்தான், இவர் எனக்கு மேல போயிடுவாரு. இல்லை நடுவர் அவர்களே, பயப்படாதீங்க. ஆண்களை 1 மணி நேரம் எங்களை சும்மா இருக்க விடுங்க, அப்புறம் சுதந்திரமா இருக்க விடலாம். பெண்கள் எந்த வேலையும் செய்யாமல் இருந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? என்னலாம் நடக்கும்? கோலம் போட்டு கோயில் மாதிரி இருக்க வீடு 3 நாளான முட்டை பாக்ஸ் மாதிரி நாரி போயிடும். பத்தி சாம்பிராணி எல்லாம் போட்டு வச்சு வாசமா இருக்கிற பூஜை ரூம் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல இருக்கிற பாத்ரூம் மாதிரி நாரி போயிடும். ஏன் பெண்கள் இல்லைன்னா ஆண்கள் பொழப்பே நாரி இருக்கும். நாங்க சமைக்கிற அரிசுவ உணவை 6 வேளையும் சாப்பிட்டுட்டு இருந்த நீங்க, நாங்க இல்லைன்னா 6 இட்லிக்கு 60 ரூபாய் காசு கொடுத்துதான் வாங்கி சாப்பிடணும். நடுவர் அவர்களே, பெண்கள் இல்லைன்னா எப்படி இருக்கும்னு இன்னும் சொல்றோம், கொஞ்சம் கேளுங்க. செவிலியர்கள் இல்லாத மருத்துவமனை எப்படி இருக்கும்? பெண்கள் இல்லாத மகளிர் காவல் நிலையம் எப்படி இருக்கும்? ரொம்ப நல்லா இருக்கும். பெண்கள் இல்லாத தாய்மை குணம் கொண்ட ஆசிரியர் வேலை எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டமா இருக்கும். பெண்கள் இல்லாம பாத்திரம் கழுவுற வேலை எப்படி இருக்கும்? மொத்தத்தில் பெண்கள் இல்லாத நாடே எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நடுவர் அவர்களே, பெண்கள் துணி துவைச்சு அயன் பண்ணி கொடுத்தா அவெஞ்சர்ஸ்ல வர அயன்மேன் மாதிரி போட்டு தெரியும் நீங்க. பெண்கள் இல்லை என்றால் அண்ட்ரையர் போட்டு ஹல்க் மாதிரி. நீங்க கம்பேர் பண்றீங்க பாருங்க, இவங்க துவைச்சு அயன் பண்ணி கொடுத்து அயன்மேன் மாதிரி போட்டு போறோமா, இல்லைன்னா அழுக்கு மாதிரி அண்ட்ரையர் போட்டு போறோமா? ஏமா, நாங்க அழுக்கு மாதிரி அண்ட்ரையர் போட்டு தான் இருப்போம், ஆனா ஒருபோதும் உள்ளுக்குள்ள அழுக்கா இருக்க மாட்டோம். நீங்க என்ன பண்றீங்க, ஒரு நாளைக்கு 5 ட்ரெஸ்ஸா போடுறீங்க, ஆனா ஆண்கள் 5 வருஷமும் ஒரே ட்ரெஸ் அவெஞ்சர்ஸ் மாதிரி போட்டு தெரியுறோமா? நாங்கெல்லாம் அவெஞ்சர்ஸ் மாதிரி போட்டாலும் அது துவைக்கிறது வீட்டுல எங்க அண்ணி நட்டாசா. அடுத்து வீட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு அடி விழுகும் பட்டாசா.
அண்ணின்னு சொல்லி என் பொண்டாட்டி வேற ஞாபகம் ஒரே பொண்ணா இருக்குமா. அன்னைக்கு ஒரு பாத்திரம் எடுத்து ஒரு ஏத்துனா பாருங்க, அந்த வேகத்துல ஓடி வந்தேன் அனுப்பு. சரி அலைச்சல் குலைச்சல் வைக்கிறோம். நடுவர் அவர்களே, மொத்தத்தில் பெண்களாகிய எங்களுக்கு வேலை செய்வதை விட ஆண்களாகிய உங்களுக்கு வேலை செய்வதிலேயே எங்களின் மொத்த வாழ்க்கை முடிந்து விடுகிறது. ஆகையால் சுதந்திரமாக இருப்பது பெண்களை விட ஆண்கள் தான் என்று கூறி உங்கள் தீர்ப்பிலாவது எங்களுக்கு சுதந்திரத்தை கொடுங்கள். வாய்ப்பளித்த நடுவர் அவர்களுக்கு நன்றி. ஒரே படா போட்டு 3 பேர் முடிஞ்சு சாணி அடிச்ச போது பெண்கள் எங்களுக்கு வேலை செய்யறத விட உங்களுக்கு வேலை செய்யல எங்க மொத்த சுதந்திரமும் போச்சு. நீங்க சொல்ற தீர்ப்புலாவது எங்களுக்கு சுதந்திரத்தை கொடுங்கன்னு சொல்லிட்டு சிறப்பா பேசிட்டாங்க. ஆண்கள் அணியிலிருந்து பேச வந்திருக்கிறார் நமது சீனிச்சாமி சீனி அண்ணன். வாங்கினா பணியாளருக்கு எப்போதும் பக்கபலமாகும் பணியாளர்கள் பாதுகாப்பில் ஒரு பாகுபலியாகவும் இருக்கு. முதல்ல இருந்து முடிஞ்ச மாதிரிதான் பணியாளருக்கு எப்போதும் பக்கபலமாகவும் நம் பணியாளர்கள் பாதுகாப்பில் ஒரு பாகுபலியாகவும் இருக்கு. நம்ம நடுவர்களுக்கு முதல் வணக்கம். சுதந்திரமாக இருப்பது ஆண்களா பெண்களா என்பதை விட சிங்கிளாக இல்லாமல் மிங்கிளாக இருப்பது ஆண்களா பெண்களா என்று போட்டி வைத்தால் யார் ஜெயிப்பார்கள்? ஆஹா, என்ன புதுசா நீங்க அதாவது சுதந்திரமா இருப்பது ஆண்களா பெண்களா அதை விடுங்க. சிங்கிளாக இருக்காமல் மிங்கிளாக இருப்பவர்கள் ஆண்களா பெண்களா அதை பத்தி சொல்லுங்கிறாரு. இங்க இருக்கிற ஆண்களை 3/4 பேர் சிங்கிளா தான் தெரியுறாங்க. கரெக்டா? ஆனா இங்க இருக்கிற பெண்கள் பெண்கள் யாராவது ஒருத்தங்க சிங்கிளா இருக்கேன்னு கை தூக்க முடியுமா? அப்ப என்ன, அப்ப யார் சுதந்திரமா இருக்கீங்க? சுதந்திரம் கொடுத்துருக்கோம் பாருங்க. ஒரு பெண் நீங்க நான் சிங்கிளாக இருக்கிறேன்னு சொல்ல முடியவில்லை. அப்ப அந்த அளவுக்கு சுதந்திரத்தை நாங்கள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறோம் என்று சூப்பரா ஒரு வாதத்தை இவரும் பதிலுக்கு நீ ஒரு கை சாணி 2 கை சாணியில் உங்க பதிலுக்குள்ள ஏம்ல தெரிக்குது. என்ன சொல்லுங்க? சத்யா சொன்னாங்க வீட்டுல. சத்யா சொன்னாங்க, நீங்க சத்தமா சொல்லுங்க. பெண்கள் என்னென்ன வேலை செய்யறாங்க அப்படின்ட்டு. நான் சொல்றேன் அவங்க என்னென்ன வேலை செய்யறாங்க. பெண்கள் வீட்டில் கோலம் போட்டது அந்த காலம். வீட்டில் இப்போது ரீல்ஸ் போட்டு எல்லாரையும் கொள்ளுவது இந்த காலம். பெண்கள் அரிசுவை உணவை சாப்பிட்டது அந்த காலம். இப்போது 6 வேளையும் ஆர்டர் பண்ணி சாப்பிடுறது இந்த காலம். பெண்கள் துணியை கையால் வாஷ் பண்ணது அந்த காலம். இப்போது வாஷிங் மிஷின்ல துணியை போட்டுட்டு வாட்ஸ்அப்பை நோண்டி கொண்டு போய் இந்த காலம். பெண்கள் வெளியில செல்லும் போது அரிசி வச்சு சாதம் சமைச்சு பேக்கப் பண்ணி அந்த காலத்துல எடுத்து போனாங்க. ஆனா இப்ப அரிசி மாவு, கோல மாவு, கடலை மாவு கண்டதையும் மூஞ்சில போட்டு அப்பிக்கிட்டு மேக்கப் செய்யறது அந்த காலம். அந்த காலத்துல ஒரு வீட்டை விட்டு வெளியே போனா பெண்கள் என்ன பண்ணுவாங்க? அரிசி வச்சு சாதம் செஞ்சு சாப்பாடு எல்லாம் பேக்கப் பண்ணி எடுத்து கொண்டு போவாங்க. ஆனா இப்ப அரிசி மாவு, கோல மாவு, கடலை மாவு மூஞ்சில 3 மணி நேரமா பூசிக்கிட்டு மேக்கப் பண்ணிட்டு போறாங்க. அப்படிங்கறத அந்த தத்துவத்தை உண்மையாக பெண்கள் வேலைக்கு சென்று குடும்பத்துக்காக செலவு பண்ணது அந்த காலம். இப்போது வேலைக்கு சென்று அங்க போய் வேலையும் பார்க்காம புதுகோலாம செலவு செய்வது இந்த காலம். ஆமா, அதான் பெண்கள் பாரம்பரியமாக வளர்ந்தது அந்த காலம். ஆமா, இப்போது பானிபூரி சாப்பிட்டு வளர்வது இந்த காலம். இப்படியே பேசினா வந்து சாயங்காலம் பெற்றோர்களின் பேச்சை கேட்டது அந்த காலம். இப்போது வண்டியே ஓட்ட தெரியாதனாலும் வண்டியில பெட்ரோல் போட்டுக்கிட்டு ஊரை சுற்றுவது இந்த காலம். சுதந்திரத்தை அடி வாங்கி உதவி வாங்கி தந்தார்கள் ஆண்கள். அதை ஆனந்தமாக அனுபவிப்பது பெண்கள். சுதந்திரத்திற்காக போராடியவர் ஆண்கள். சுதந்திரமாக வீட்டில் நீராடியவர் நீங்கள். சுதந்திரத்துக்காக போராடியவர்கள் ஆண்கள், சுதந்திரமாக வீட்டில் நீராடியவர்கள் நீங்கள். ஆண்கள் தான் இன்னமும் சுதந்திரத்துக்காக போராடி கொண்டிருக்கிறார் என்பதை தெரிவித்து எங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்குமாறு நடுவர்களை கேட்டுக்கொள்கிறேன். சீனனுக்கு பதிலடி கொடுக்கும்படி பேச வந்திருக்கார் நமது தாறுமாறு தாரா. நமது நிறுவனத்தில் பெண்களை சுதந்திரமாக பணியாற்ற வைத்திருக்கும் நம் நடுவர் அவர்களுக்கு சுதந்திரமான வணக்கம். நமது எதிரணியில் இருக்கும் சீனிவாசன் அண்ணன் சொன்னார், சுதந்திரத்தை வாங்கியது ஆண்கள் என்று. சுதந்திரத்தை வாங்கியது பெண்களுக்கு சம உரிமை ஒன்று. அதை பற்றி சொல்ல போகிறேன். இன்று பெண்கள் இல்லாமல் சுதந்திரத்தை நீங்கள் வாங்க முடியாத அன்று. பெண்களின் பண்பளிப்பால் தான் ஆங்கிலேயரை தோற்கடித்தோம் வென்று. போராடி உயிர் நீத்து எங்கள் உயிரில் கலந்த பெண் வீராங்கனை சொல்கிறேன், கேளுங்கள் நடுவர் அவர்களே. வேலுநாச்சியார் ஆங்கிலேயருக்கு எதிராக ஆயுதம் ஏந்தி போராடி இழந்த தனது சிவ
தில்லை விளாகம் தில்லை அம்மாவா? அதுதான் உமாதேவியில அவன் எங்க சுதந்திர போராட்டி. தென்னாப்பிரிக்காவில் காந்தியடிகளுடன் இணைந்து அறப்போராட்டம் நடத்தியவர் அங்கலை அம்மா. நீலன் சிலை அகற்றும் போராட்டம், உப்பு சத்தியாகிரகம் போன்றவற்றில் பங்கேற்று பலமுறை சிறை சென்ற பெண்மணி ஆவார். ருக்மணி லட்சுமிபதி வேதாளி உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கேற்று முதலில் சிறை சென்ற பெண்மணி ஆவார். தாம்சி ராணி ஆங்கிலேயரை எதிர்த்து குதிரை மீது ஏறி வாள் வீசி போராடி வீராங்கனை. அன்னி பெசன்ட் அம்மையார் இந்தியாவில் தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கி விடுதலை விழிப்புணர்வை ஏற்படுத்தியவர். தெரியாது அன்னி பெசன்ட் நாயக போறதா? வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது மைதானத்தில் இந்திய தேசிய கொடியை ஏற்றி புரட்சியை ஏற்படுத்தியவர். நமது எதிர்ப்பில் இருக்கும் சீடி அண்ணன் சொன்னார், பெண்கள் எல்லாம் நீராடி வந்தவர்கள் என்று. பெண்கள் எல்லாம் நீராடி வந்தவர்கள் அல்ல, நாங்கள் சுதந்திரத்துக்காக போராடி வந்தவர்கள். போராடி கொண்டுதான் இருக்கின்றோம். ஆகையால் நடுவர் அவர்களே, வேலையில் மட்டுமில்லை எப்போதும் பணியிடத்தில் சுதந்திரமாக இருப்பது இந்த ஆண்களே 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 பேசினாங்களா இல்ல மிரட்டினாலும் தெரியல. ஒவ்வொரு இப்படிதான். அடுத்து என்ன பண்ண போறான்னு தெரியல. வயிறு நாளான கையெல்லாம் அப்படி நடக்குது. வேற உங்க ஆட்டுல ஏன் சேர் வேற அடங்குது. அங்க அதுக்கு மேல உதறது சரிங்களா? சரி பாப்போம் என்ன பேச போறாங்க பாப்போம். வாங்க வயிறுநாதன் அவர்கள் சொல்லுங்க. நீங்கள் வீட்டில் சுதந்திரமாக இருக்கிறீர்களா? திடீர்னு இப்படி கேட்டா முதலீட்டு திடீர்னு கேட்டா எப்படி நான் பேசுறது? நீங்கள் இருக்கிறீர்களா வீட்டில் சுதந்திரமாக? அடுத்து போயிடலாம். இடக்கும் முடக்காக பேசிக் கொண்டிருக்கும் எதிரடிக்கும் பண்போடு இருக்கும் நம் பணியாளருக்கும் முதல் வணக்கம். நடுவர் தானே சொல்லுவாங்க. உங்களுக்கு பெதலா வச்சிருக்கேன் நடுவர். அப்படியா? என்ன வச்சிருக்கீங்க? நீங்கள் அன்பில் நீங்கள் தந்தையாகவும் பழகுவதில் ஒரு குழந்தையாகவும் பிரச்சனை என்றால் ஒரு நண்பனாகவும் மொத்தத்தில் எங்களுக்கு ஒரு துன்பமாகவும் துன்பம் இன்பமாக என்று சொல்வதற்கு பதிலாக துன்பமாக என்று சொல்லிவிட்டார். சகோதரி தாரா அவர்கள் சொன்னார்கள், சுதந்திரத்தை வாங்குவதற்கு பெண்கள் பங்கு உண்டு என்று. ஒரு 10 சுதந்திர போராட்ட வீராங்கனைகளை பற்றி சொன்னார்கள். சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்ட பெண்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் 10 நிமிடத்தில் சொல்லிவிடலாம். ஆமா, 10 செகண்ட் சொல்லிடுச்சு. ஆமா. ஆனா சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்ட ஆண்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் 10 நாட்கள் ஆனாலும் சொல்ல முடியாது. 10 வருஷம் ஆனாலும் சொல்ல முடியாது. அவ்வளவு பேர் இருப்பாங்க. தாத்தெல்லாம் யாரு யாரு சுதந்திர போராட்டம் ஒரு வெளில வந்து ரத்தம் அவ்வளவு பேர் இருக்கிறாங்க. நடுவர் அவர்கள் ஆங்கிலேயர் எதிர்த்து வீரமாக போராடிய வீரபாண்டிய கட்டபொம்மன், கப்பலோட்டிய தமிழன், வாவு சிதம்பரம் பிள்ளை, மகாகவி பாரதியார், பாரதிதாசன், மரணம் வரை போராடிய மருது சகோதரர்கள், தீவிரமாக போராடிய தீரன் சின்னமலை, பண்பான பேச்சுடன் போராடிய பசும்பொன், அறவழியில் போராடிய மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, ஆங்கிலேயரை அலறவிட்ட எங்கள் நெஞ்சில் இருக்கும் நேதாஜி, ஆங்கிலேயரை பயத்தில் வைத்திருந்த பகத்சிங், வெள்ளையனே சர்தார் போடா என்று சொல்லிய சர்தார் வல்லபாய் பட்டேல், இன்னும் போராடிய ஆண்கள் ஏராளம். நீங்கள் பேசுவதெல்லாம் கேட்டுக்கொண்டு அமைதியாக இருக்கிறோம். அதுதான் ஆண்களின் தாராளம். நகைச்சுவையா சொல்லணும்னா, நாங்க என்று அவர்களுக்கு மனையில் 3 முடிச்சு போடுகிறோமோ அன்று நிமிடத்திலிருந்து எங்கள் சுதந்திரம் பறிபோனது.
100 குடும்பமா 50 குடும்பமா தினமும் கெஞ்சி நாங்கள் வாங்கி கொண்டு வருகிறோம். காசை வச்சுக்கிட்டே பீரோல இல்லப்பாங்க. அவங்க அங்கிட்டு போடி திறந்து போய் பார்த்தோம்னா பணம் அவ்வளவு இருக்கும். மாத்தைக்கு 15,000 எடுக்கிறாங்க. நகையை பார்த்தா நடமாடு ஜுவல்லரி மாதிரி தெரியுறாங்க. ஒரு 2 பேக்கம் மாட்டிக்கிட்டு நீங்க பாக்குறீங்களா? இன்னமும் சொல்ல போனா இங்க வந்தா யாரு ஆண்கள் வந்து எடுத்தோன்னா ஒரு 10 நிமிஷத்துல போயிடுறாங்க. அவங்க 2.5 மணி நேரம் பாக்குறாங்க ஒரு வேலை. என்ன பாத்துட்டு இருக்காங்களே. அரசு அவர்களுக்கு இலவச பணம் கொடுக்குது. மாதம் 1000 ரூபாய் பணம் கொடுக்குது. அது இன்னும் சொல்ல போனா பஸ் டிரைவர் வந்து நம்மள வந்து நெருங்க விட மாட்டான். பெண்களை கூப்பிட்டு ஒரு 15 பேரை உட்கார வச்சிருப்பான். அவங்களுக்கு தான் முதலிடம். நீங்க பாக்குறதால பாத்துறதாக்கு சொல்ல போனா பெண்களுக்கு எப்ப கேட்டாலும் நீங்க லீவு கொடுக்குறீங்க. ஒரு நாளைக்கு லீவு கொடுக்குறீங்க. கொடுக்க மாட்டாங்க. அதனால சொல்லி 100க்கு 100 பெண்கள் தான் சுதந்திரமாக இருக்கிறார்கள். நாட்டிலும் சரி, இந்த கடையிலும் சரி, இந்த உலகத்திலும் சரி. நாங்கள் சுதந்திரம் தவிக்கிறோம் என்று சொல்லி நல்ல தீர்ப்பு தருமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். வயது தள்ளி தெளிச்சுக்காரு. அடுத்து பேச வந்திருக்கார் சந்தியா. வாங்க சந்தியா. செம்பு கலக்காத தங்கமாகவும் சேரில் ஒரு சிங்கமாகவும் இருந்து கொண்டிருக்கும் எங்கள் ரச்சா சார் அவர்களுக்கு முதல் வணக்கம். நடுவிலே இடைஞ்சல் பண்ணி கொண்டிருக்கும் எதிரணிக்கு 2வது வணக்கம். ஆந்தை போல் அமர்ந்திருக்கும் பணியாளர்களுக்கு 3வது வணக்கம். சுதந்திரத்திற்கு பிறகு சுதந்திரமாக இருப்பது ஆண்களா பெண்களா? வீடு கட்ட தேவை செங்கலா கருங்கலா? பெண்கள் முதலில் வேலைக்கு போகாம வீட்டுலதான் இருந்தாங்க. இப்ப ஏன் வேலைக்கு வராங்க தெரியுமா? வீட்டுல இருந்து வேலையை சொல்றாங்க. இல்லை நண்பர் அவர்களே, நாங்கள் வீட்டில் இருக்கும் வேலையை பார்த்து பயந்து இங்கு வேலைக்கு வருவதில்லை. வீட்டில் ஒரு வேளை உணவாது எங்கள் சொந்த பணத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் வேலைக்கு வருகிறோம். கணவனை இழந்த மனைவி, அப்பாவை இழந்த மகள்கள், ஏன் குடும்ப வறுமையின் காரணமாக எவ்வளவோ பெண்கள் தங்களுடைய வயதில் அனுபவிக்கும் சந்தோஷங்கள் அனைத்தையும் இழந்து பல வழிகளை கடந்து வேலைக்கு பஸ் பிடிச்சு நடந்து காலை முதல் நைட் வரை வேலையில் இருந்து வேலை முடிந்தவுடன் பஸ் பிடிக்க அறக்க பறக்க பறந்து கை கால் வலியோடு தூக்கத்தை மறந்து மொத்தத்தில் எங்கள் பெண்களுக்கு சுதந்திரம் என்பது போய்விட்டது இருந்து. நடுவர் அவர்களே, எங்கள் வேலையில் மட்டும் இல்லை, வாழ்க்கையிலும் சரி சுதந்திரம் என்பதே இல்லை. எங்கள் உழைப்பிற்கு அந்த வானமே இல்லை. இந்த ஆண்களோடு பெரிய தொல்லை. எங்களுக்கு தீர்ப்பை வழங்கினால் நீங்கள் ஒரு நல்ல பிள்ளை. வாய்ப்பளித்த நடுவர் அவர்களுக்கு நன்றி. தீர்ப்பு கூட்டாதான் நல்ல பிள்ளைங்கிறாங்க, இல்லைன்னா கெட்ட பிள்ளையா? நம்ம என்ன பண்ண போறோம் தெரியல. அடுத்து நம்ம பேச வெந்நீர் போல் பேச வந்திருக்காரு. நமக்கு பன்னீர் வாங்க பன்னீர் அவையில் கூடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். சுதந்திரத்திற்கு பின்னர் சுதந்திரமாக இருப்பது ஆண்களா பெண்களா? ஆமா, இதுதான் தலைப்பு. அதுதான் தலைப்பு. சொல்லி ஆயிரத்தான தலைப்பு. சுதந்திரத்துக்கு முன்னாடி மாணவியாக இருக்கும்போது பெண்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. மனைவியாக வரும்போது மாரியம்மாட்ட கூட தப்பு பண்ணிட்டு சாரியம்மான்னு கேட்டா சரி போடாம பொழைச்சு படத்துல விட்டுரும். அந்த மனைவி கிட்ட நம்ம தப்பே பண்ணாது சாரி கேட்டா ஐயோ பூரி கட்டி எடுத்து அடிக்க வராங்க. ரொம்ப பாதிச்சிருக்கேன். என்னுடைய மனைவி பேர் கஸ்தூரிபா காந்தி. அப்படியா? தினம் தினம் உங்களுக்கு போடுவாங்க பூந்தி. அவங்களுக்கு அந்த பேர் வர்றதுக்கு ஒரு காரணம் உண்டு. அவங்க பிறந்தது ஜனவரி 30ஆம் தேதி. எல்லாருக்கும் என்ன நாள் தெரியுமா? காந்தி இறந்த நாள். காந்தி இறந்த நாள். அதனால அவங்களுக்கு ஜனவரி காந்தி கஸ்தூரிபா காந்தி பேர் விட்டாங்க. அந்த காந்தியினால நாட்டுக்கு சுதந்திரம் நடந்துச்சு. இந்த காந்தியினால என்னோட சுதந்திரம் போயிடுச்சு. பெண்கள் வந்து இப்பயும் ஒரு விஷயத்துல வந்து மாறாம இருக்கிறாங்க. அந்த காலத்துல ஆணை கேட்டா தலை குனிஞ்சு போவாங்க.
இந்த காலத்துல போனை பார்த்து தலை குனிஞ்சு போயிட்டு இருக்கேன். அந்த புள்ள போன பதில போய் தாக்கல வந்துருச்சு, மறுபடியும் எந்திரிச்சு போன தொடச்சிட்டு போதே அப்படி இருக்குங்க. அதனால பெண்கள் தான் சுதந்திரமா இருக்கிறாங்க. பெண்கள் வந்து சாருணின்னு சொல்லுவாங்க. இந்த சாருணினா இல்ல சோறுணி தானே இந்த சாருணின்னா பிறந்ததுல இருந்து அப்பா அம்மாவை சார்ந்து இருப்பாங்க. திருமணத்திற்கு பிறகு கணவரை சார்ந்து இருப்பாங்க. கணவருக்கு பிறகு பிள்ளைகளை சார்ந்து இருப்பாங்க. ஆனா பெண்கள் தான் சாருணி. ஆண்களுக்கு தான் வலிக்கணும். பாத்துருக்கீங்களா? பெண்களுக்கு வலிக்க விடாது, பெண்கள் ஆண்கள் தான் வலிக்க விடுவாங்க. காரணம் என்ன தெரியுமா? ஒரு பெண் வீட்டுல வயசுக்கு வந்துட்டா அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்க? பெண்ணு வயசுக்கு வந்துட்டா வயிற்றுல நெருப்ப கட்டிட்டு இருக்கிற, இத ஒருத்தன் தலையில கட்டினாதான் எனக்கு நிம்மதிம்பாங்க. நெருப்ப தலையில கட்டினா என்ன ஆகும்? அரிசியும் தண்ணி போட்டு அப்படியே உள்ளுக்குள்ளே சாதம். பெண்கள் தான் சுதந்திரமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நீங்களும் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. எங்களுக்கு இல்ல, நமக்கு சாதகமா சொல்லுங்க. ரெண்டு பேரும் வந்து ரொம்ப சிறப்பா பேசிட்டாங்க. நம்ம தீர்ப்பு வழங்க வேண்டிய நேரம். இப்ப இதுல பெண்கள் சொல்றப்ப பாத்தீங்கன்னா சுதந்திர போராட்டத்துல வந்து ஆண்களை மட்டும் பங்கு கொள்ளல, பெண்கள் நாங்களுமே வந்து பங்கு கொண்டிருக்கோம் அப்படின்னாங்க. அதுல ஒருத்தர் பேர் சொல்லாங்க, நம்ம வீரமங்கை வேலு நாச்சியார் அவர்கள். இவங்க வந்து பாத்தீங்கன்னா கணவனை இழந்து அவங்க கை குழந்தையோட வந்து காட்டுக்குள்ள போய் தனிமையா இருந்து அதுக்கப்புறம் அங்க இருக்கிற ஆட்கள் எல்லாம் திரட்டி ஆங்கிலேயரை வந்து விரட்டி அடிச்சு சிவகங்கை மண்ணை மீட்ட அந்த பெருந்தாய் அவங்க இப்படி கை குழந்தையோட வந்து அவங்க போயிருக்காங்க கணவன் இல்லாம. அப்ப பாருங்க, இப்ப அண்ணன் சொன்னாருங்களா சார்ந்துட்டு யாரையும் சாராம இருந்து சாதிச்ச பெண்மணி தான் அந்த வீரமங்கை வேலு நாச்சியார் அவர்கள். அவங்க ஒரு டைம் என்ன பண்ணிருக்காங்கன்னா குதிரையில வந்து போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பெண்களோட வந்து ஆங்கிலேயரும் போயிருக்காங்க அவங்க பிடிக்கிறதுக்காக. போனப்ப வந்து ஒரு 15 வயசுல ஒரு பெண்மணி அங்க வயல்வெளியில நின்று இருந்திருக்கு. வேலு நாச்சியார் நம்ம போனதை பார்த்திருக்கு. அதுக்கு பின்னாடி வந்து ஆங்கிலேயர் வந்து அந்த பொண்ணை பார்த்து கேட்கறான், வேலு நாச்சியார் போனதை பார்த்திருக்கியா, வேர் இஸ் வேலு நாச்சியார் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைய பார்த்து கேட்கறான். அந்த பிள்ளை எனக்கு தெரியல, நான் பார்க்கல அப்படின்னு இருக்கு. இல்ல இந்த தான் போனா நீங்க பார்த்திருப்பேன்னு சொல்லுங்கிறான். அந்த பிள்ளை வந்து இல்லைன்னு சொல்லுது. அந்த பிள்ளை உடனே வந்து அடிக்கிறான். அதுக்கப்புறம் வலது கையை வெட்டுறான். சொல்லு அப்படின்ட்டு அந்த பிள்ளை நான் பார்க்கலன்னு சொல்லுது. அதுக்கப்புறம் இடது கையை வெட்டுறான், பார்க்கலன்னு சொல்லுது. இந்த கை 2 காலை வெட்டுட்டு கேட்கறான், சொல்லு வேலு நாச்சியார் எங்க போனாங்க, சொல்லு எந்த வழியா போனாங்க சொல்லுங்கிறான். இல்ல நான் பார்க்கலன்னு சொல்லுது. உடனே அந்த பிள்ளைய வந்து வெட்டி கொண்டு வர்றான். திரும்ப அந்த வழியா வரும்போது அந்த வேலு நாச்சியாரை வந்து பாக்குறாங்க. பார்த்தோடனே வந்து அந்த வேலு நாச்சியார் வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த இடத்துலயே அந்த பெண்மணிக்கு வந்து ஒரு கோயில் கட்டுறாங்க. அந்த கோயில் தான் இன்னமும் வரைக்கும் இருக்கு. மதுரையில வெட்டுடையான் காளி அப்படி பெண்கள் அடக்கமாகும் வரை அடக்கமாக இருந்த ஒரு பெண்மணினா அதுதான் அந்த வெட்டுடையான் காளி. இந்த வீரமங்கை வேலு நாச்சியாரை நினைவு கூர்ந்து அவங்கள வந்து சுதந்திர போராட்ட தியாகத்துல வந்து பங்கு கொண்டிருக்காங்கன்னு சொல்லி அவர்கள் சிறப்பாக பேசினார். அண்ணன் வந்து மருது சகர்கள் வீரபாண்டிய கட்டபொம்மன் பத்தி எல்லாம் பேசியிருக்காங்க. வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடும் போது கூட வந்து தூக்கு கயிறுக்கு முத்தம் கொடுத்துட்டு வந்து செத்து போனவர் அழகு முத்துக்கோன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து பாத்தீங்கன்னா பீரங்கியால கட்டி வச்சு பீரங்கியோட வாயில் இருக்குல்ல அந்த குண்டு விளையாடுற இடத்துல அவர் உடம்பையும் கையை அப்படி கட்டி வச்சு ஆங்கிலேயர் கேட்கறான், ஊருக்காரங்க மக்களை எல்லாத்தையும் விட்டுறான். ஒரே தடவை மண்டி போட்டு என்கிட்ட நீ வந்து மன்னிப்பு கேளு அப்படிங்கிறான். ஏய் வெள்ளக்காரன், நான் வந்து சிரிச்சுட்டு இருக்கும் போது என்ன கொன்னுடு, இல்ல அப்படின்னா நீ ஒரு நாள் நைட்டு நீ வந்து நிம்மதியா தூங்க முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படி அவனை வந்து மிரட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த வெள்ளக்காரன் என்ன பண்ணிருக்கான்னா அந்த பீரங்கியை கூட்ட பாய்ச்சி அவர் வந்து சதறடிக்க வச்சு சாவடிச்சாங்க. இந்த அளவுக்கு நமக்கு வந்து உயிர் தியாகம் செய்ய தான் நம்மளுக்கு வந்து அந்த சுதந்திரத்தை வந்து வாங்கி கொடுத்திருக்காங்க ஆண்கள். அதனால இதுல வந்து ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி சம உரிமைகள் உண்டு. இதுல வந்து போராடிகள் வந்து யாருன்னு பார்த்தா ஆண்கள் தான். சரிங்களா? சுதந்திரத்தை வந்து அதிகமா போராடி வாங்கியவர்கள் ஆண்கள். சில கட்டுப்பாடுகள் இருக்கு பெண்களுக்கு வந்து. சரிங்களா? இப்ப அண்ணன் சொன்னாரு இல்லைங்களா, இப்ப பெண்களுக்கு எல்லாம் வந்து வேலையாட்களுக்கு எல்லாம் விட்டுறீங்க, எங்களுக்கு 9 மணிக்கு விட மாட்டீங்க அப்படின்னா ஏன்னா ஒரு காரணம் இருக்கு. 9 மணிக்கு வர புள்ள 11:30 மணிக்கு வந்தாங்கன்னா அந்த வீட்டுல இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க, தெருவில் இருக்கவங்க எப்படி பேசுவாங்க. நம்ம வீட்டுல இருக்கிற அக்கா தங்கச்சி அம்மா மனைவி இவங்கெல்லாம் மகள்கள் இவங்கெல்லாம் வந்து டைமுக்கு வரல அப்படின்னா நம்மளுக்கு இங்க நிம்மதியா வேலை செய்ய முடியுமா? இதே நம்ம பையன் இப்போ காலேஜ் போறான், நைட்டு பஸ் இல்லை அப்படின்னா நம்ம பயப்படுமா? சரி ஓகே அங்கேயே பஸ் ஸ்டாண்ட்ல இருந்துட்டு அடுத்த நாள் காலைல வர நம்ம சொல்லுவோமா? சொல்ல மாட்டோமா? ஏன்னா பையனுக்கு ஒன்றும் ஆகாது. அதே மாதிரி பொம்பளை பிள்ளை நம்மளால சொல்ல முடியுமா? நம்ம பயப்படுமா இல்லையா? அதுதான் பிரச்சனை. சரிங்களா? இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு சுதந்திரம் எப்போதுமே இருக்கு. ஆனா ஆண்களை விட பெண்களுக்கு சுதந்திரம் வந்து இந்த ஒரு விஷயம் தான். சரிங்களா? எந்த ஒரு பெண் இரவு முழுக்க தைரியமாகவும் பயமில்லாகவும் கடந்து போகும் அளவுக்கு ஒரு நாள் வருகிறதோ அந்த நாள் தான் முழுமையாக பெண்களுக்கு சுதந்திரமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். அந்த நாள் சீக்கிரமாகவே வரும். அனைத்து பெண்களும் தைரியமாக 12 மணிக்கு மேல் கூட ரோட்டில் நடந்து போகலாம். பெண்களை விட சுதந்திரமாக இருப்பது ஆண்கள் தான். இந்த பட்டிமன்றத்தில் வெற்றி பெற்றவர்கள் பெண்கள் பெண்கள் பெண்களே என்று கூறி இந்த பட்டிமன்ற நிறைவு செய்கிறேன்.
வளர்ந்து சுதந்திரமா இருங்க.